TBC Tamil News. TBC News Highlights. ஏகேடிக்கு அமெரிக்க ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2 தினங்களுக்குள் தமது தீர்மானத்தை அறிவிப்பதாக சிவில் சமூகத்தினர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிடம் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு இறைமை, கௌரவம், பாதுகாப்பு, அபிவிருத்தி ஆகியவற்றை பாதுகாப்பதற்கு எமது நாடு சீனா உதவும் என இலங்கைக்கான சீன தூதுவர் குய் செங் ஹாங் தெரிவித்துள்ளார். அனைத்து மாவட்ட காரியாலயங்களிலும் உள்ள உதவி தேர்தல் ஆணையாளர்கள், பிரதி ஆணையாளர்கள் உள்ளிட்ட சகல தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் நாளைய தினம் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். 28 வருடங்களுக்கு மேலாக பிரித்தானியாவில் இருந்து ஒலிக்கும் ஒரே ஒரு முதன்மை செய்தி ஸ்தாபனம் டிபிசி. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஊடாக செய்திகளை வழங்கும் ஒரே ஸ்தாபனம் டிபிசி. சிறந்த செய்தி ஆசிரியர்களை கொண்ட ஒரே ஒரு செய்தி ஸ்தாபனம் டிபிசி. காணத் தவறாதீர்கள் டிபிசியின் செய்திகளை. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கை மக்கள் தாங்கள் பெருமைப்படக்கூடிய சுதந்திரமான, நியாயமான, அமைதியான தேர்தல் மூலம் உங்களை தங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளனர் என ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக்கில் சமாதானம், பாதுகாப்பு மற்றும் செழிப்பினை ஏற்படுத்துவதற்கு உங்களுடன் இணைந்து செயற்பட ஆர்வமாக உள்ளேன் என்று ஜோ பைடன் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். அனைத்து மாவட்ட காரியாலயங்களிலும் உள்ள உதவி தேர்தல் ஆணையாளர்கள், பிரதி ஆணையாளர்கள் உள்ளிட்ட சகல தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் நாளைய தினம் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலுக்கான ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் கடந்த தேர்தலின் போது பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், முகம் கொடுத்த பிரச்சினைகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்புகள் இலங்கை இறைமை, கௌரவம், பாதுகாப்பு, அபிவிருத்தி ஆகியவற்றை பாதுகாப்பதற்கு உதவும் என இலங்கைக்கான சீன தூதுவர் குய் செங் ஹாங் தெரிவித்துள்ளார். சீன மக்கள் குடியரசு ஸ்தாபிக்கப்பட்டு 75 வருடங்களாகியுள்ளதை குறிக்கும் நிகழ்வு கொழும்பில் இடம்பெற்ற வேளை அந்த நிகழ்வில் சீன தூதுவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கமான, ஆழமான ஒத்துழைப்பு காணப்பட்டால் இலங்கையால் தனது இறைமை, கௌரவம், பாதுகாப்பு, அபிவிருத்தி ஆகியவற்றை அதிக அளவிற்கு பாதுகாக்க முடியும் என்பதையும், இலங்கையால் பிராந்திய சர்வதேச விவகாரங்களில் மேலும் அதிகளவு பங்களிப்பு செய்ய முடியும் என்பதனையும் இடம்பெற்றுள்ள சம்பவங்கள் வெளிப்படுத்துகின்றன என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் ஆற்றியுள்ள முதலாவது உரையில் சீன தூதுவர் இலங்கை மக்கள் புதிய சகாப்தத்தில் நுழைந்துள்ளனர். அனுரகுமாரவை ஜனாதிபதியாக தெரிவு செய்ததன் மூலம் புதிய வரலாற்றை எழுதுகின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனா மற்றும் பிற நட்பு நாடுகளின் ஆதரவு உதவியுடன் ஜனாதிபதியின் வலுவான தலைமைத்துவம், இலங்கையின் விடாமுயற்சி, புத்திசாலித்தனம், வீரம் நிறைந்த மக்கள் மூலமும் இலங்கை நிச்சயமாக அனைத்து ஆபத்துக்களையும் சவால்களையும் வெற்றி கொள்ளும் என கருதுவதாக சீன தூதுவர் தெரிவித்துள்ளார். 9வது பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் 2025 ஆகஸ்ட் 8ஆம் தேதி நிறைவடையவிருந்தது. ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு பாராளுமன்றத்தை கலைத்தார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதிய கொடுப்பனவைகளை பெற வேண்டுமாயின் அவர்கள் 5 ஆண்டுகள் பாராளுமன்ற பதவி காலத்தை நிறைவு செய்ய வேண்டும். பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் நிறைவடைவதற்கு
பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதால் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்திய 85 உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 1971ஆம் ஆண்டு 1ஆம் இலக்க பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் தொடர்பான சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய ஓய்வூதியம் வழங்கப்படும் 5 ஆண்டுகள் பதவி காலத்தை பூரணப்படுத்தி இருந்தால் சம்பளத்தில் 1/3 பகுதியும் 10 ஆண்டுகள் ஆயின் 2/3 பகுதியும் ஓய்வூதியமாக கிடைக்கப்பெறும். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஆராய்ந்து எதிர்வரும் 2 தினங்களுக்குள் தமது தீர்மானத்தை அறிவிப்பதாக தமிழ் பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் சிவில் சமூகத்தினர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிடம் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் தமிழ் பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகளும் இவ்விடயம் தொடர்பில் ஆராய்ந்தனர். அதனை அடுத்து தமிழ் பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகள் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா, அவ்வாறு போட்டியிடுவதாயின் எந்த தரப்பில் சார்பில் போட்டியிடுவது, போட்டியிடவில்லை எனின் தமிழ் பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளில் இருந்து போட்டியிடும் வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்வதா இல்லையா என்பன உள்ளடங்கலாக இதனுடன் தொடர்புடைய சகல விடயங்களும் குறித்து ஆராய்ந்து அறிவிப்பதற்கு 2 நாட்கள் கால அவகாசம் கோரியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்பட்ட தமிழ் பொது வேட்பாளர் சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட நிலையில் அதே சின்னத்திலேயே பொது தேர்தலிலும் போட்டியிட வேண்டும் என்ற யோசனையை கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பலரால் முன்வைக்கப்பட்டது. அதனை அடுத்து அச்சின்னத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவசியமான அடுத்த கட்ட சட்ட நகர்வுகளை மேற்கொள்வதற்கும் இதன் போது தீர்மானிக்கப்பட்டது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு உலக வங்கி வாழ்த்து தெரிவித்துள்ளது. உலக வங்கியின் தெற்காசிய வலயத்தின் தலைவர் மார்ட்டின் ரைசர், சர்வதேச நிதி கூட்டுத்தாபனத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் வலய உபத்தலைவர் ரிகார்டோ புலிட் ஆகியோரும் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள விசேட செய்தியில் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளனர். தற்போது இலங்கையின் பொருளாதாரத்தை மீள கட்டமைப்பதற்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்புகள் அவசியம் என்றும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் மிகவும் பாதிக்கப்படும் நிலையில் இருப்போரின் தேவைகளை பூர்த்தி செய்வதைப் போலவே புதிய நிர்வாகத்திற்கும் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் உலக வங்கி குழுமம் ஆதரவு வழங்க தயாராக உள்ளதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய VFS விசா முறைமைக்கு பதிலாக நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் பழைய முறைமைக்கு விசா வழங்கும் நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலத்திரனியல் முறைமை ஊடாக விசா வழங்கும் நடைமுறைக்கு பல தரப்பினரும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். விமான நிலையத்துக்கு வருகை தரும் போது வழங்கப்படும் நுழைவு அனுமதியானது கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி முதல் அமுலுக்கு கொண்டு வரப்பட்டது. சுற்றுலா பயணிகளிடம் விசா கட்டணத்தை மேலதிகமாக சேவை கட்டணம் அறவிடப்படுவதாலும் விசா வழங்கப்படும் முறைமையில் தாமதம் காரணமாகவும் பல சந்தர்ப்பங்களில் நெருக்கடி நிலைமைகள் ஏற்பட்டன. இதன் காரணமாக பல தரப்பினரும் எதிர்ப்பு வெளியிட்டு வந்த நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன், ரவுஃப் ஹக்கீம் மற்றும் பாட்டலி சம்பிக்க ரணவக்க ஆகியோர் உயர் நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆட்சிகளில் பயன்படுத்திய சொகுசு வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கியுள்ளார். கடந்த ஆட்சிகளில் பயன்படுத்திய சொகுசு வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவது வருத்தம் அளிப்பதாகவும் இது தொடர்பில் முழுமையான மீளாய்வு நடத்தி எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார். காலி முகத்திடல் வளாகம் உட்பட பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் அறிவிக்கும் வகையில் அந்த இடத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால இதனை குறிப்பிட்டுள்ளார்.
அத்துடன் பொதுமக்களின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் முறைகேடாக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் குறித்து முழுமையான ஆய்வு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அந்த வாகனங்களை அத்தியாவசியமான சேவைகளுக்கு வழங்க ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட 59 வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தின் ஊடாக தனது நண்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர், வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்ட காலப்பகுதியில் மாத்திரம் 16 வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் உள்ள 833 வாகனங்களில் 29 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் இது தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குற்றப்புலனாய்வு பிரிவுக்கும் பணித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.